இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பல்லாயிரம் வருஷமா நான் காத்திருந்தது இந்த ஒரு நாளுக்காக மட்டும்தான். ஏற்கனவே 66 பேய் பிசாசு ரத்த காட்டேரிகளை பலி கொடுத்துட்ட. நோபன் பரம்பரையில இருக்கிற இன்னும் ஒரே ஒரு உயிரை பலி கொடுத்துட்டா இந்த உலகுல அசுர இனத்தையோ மனிதர்களையோ கட்டி ஆளக்கூடிய கடவுளா என்னோட மன்னன் வேடன் மாறிடுவாரு. 1100 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவர் இந்த இடத்துல காலடி வைக்க போறாரு. ஆனா சாசனத்துல எழுதினபடி அவர் இந்த இடத்துல காலடி வைக்கணும்னா முதல்ல அவன் இங்க வரணும். அவனை இங்க வர வைக்கணும்னா இதுவரைக்கும் 66 பேய் பிசாசு ரத்த காட்டேரிகளோட சேர்ந்து அவங்கள பலி கொடுக்கிறதுக்கான ஆயுதத்தை நீ எனக்கு கொடு. சாத்தா சேவியா வயநமசி வேடா உனானை என்னானை உன்னையும் என்னையும் படைத்த நுபன் தெய்வத்தின் ஆணை படு ஸ்வாகா. அறுபத்தாறு பேய் பிசாசுகளை நான் பலி கொடுத்தப்ப கூட இது மாதிரி ஒரு அறிகுறி தென்பட்டதில்ல. ஆனா இவங்களை நான் பலி கொடுக்கும் போது ஏன் இந்த தவறான அறிகுறி எனக்கு தோணுது? என்ன காரணம்? என் முன்னே வா. நீ இப்போது கொடுப்ப நினைப்பது தவறான பலி. ஏற்கனவே இறந்து போனவர்களை நீ பலி கொடுத்தால் நமது நூபன் தெய்வம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? முதலில் நீ அவர்களுக்கு உயிர் கொடு. உயிர் கொடுத்த பிறகு அவர்களை நம் தெய்வத்திற்கு பலி கொடு. அப்பொழுதுதான் நம் தெய்வம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். அதன் பிறகு இந்த இடத்திற்கு ஒருவன் தேடி வருவான். அவன் காலடி இங்கே பட்டவுடன் வேடன் மீண்டும் ஜனிப்பான். வேடன் ஜனித்து வந்த பிறகு எல்லாருடைய தலையெழுத்தையும் அவன் தீர்மானிப்பான். நினைவில் கொள். ஐயோ தமன்னா, மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ இருங்க சித்தப்பா, சும்மா நான் ஒரு ஐடியா பண்றேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. என்ன ஐடியாவோ? கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பண்ண போறேன் ஆண்டவா? ஹலோ, உள்ள வரலாமா? அதான் வந்துட்டீங்களே. வாங்க 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 வாங்க. ஏன் தமன்னா இந்த ஆள் எதுக்காக இங்க வரோம்?
தமன்னா இந்த ஆள் எதுக்கு நம்மள பார்க்க வந்திருக்கான் தமன்னா? எனக்கு என்ன தெரியும், நானும் உங்க கூட தானே இருக்கேன். இருங்க. என்ன பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? என்ன ரெண்டு பேரும் இப்படி திருட்டு மொழி முழிக்கிறீங்க? இல்லையே, அதுல ஒண்ணு இல்லையே. இத பாருங்க, நான் ஒரு ஆர்மி ஆபீசர். தெரியுமே. என்கிட்ட பொய் சொன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ என்னங்க, நாங்க ஏங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறோம்? எனக்கு ஆர்மில ஒரு பேர் இருக்கு தெரியுமா? மேஜர்ன்னு தான் சொன்னாங்க. அது ஆர்மில எனக்கு கொடுத்த பதவி. என் பேரு அங்க டார்ச்சர் மன்னன். தீவிரவாதிங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா என்கிட்ட தான் அனுப்புவாங்க. அவங்கள டார்ச்சர் பண்ணி எப்படியாவது உண்மையை வாங்குறது தான் என்னோட வேலையே. நான் அவங்களை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவேன்னு தெரியுமா? அவங்களோட விரல் நகங்களை ஒண்ணு ஒன்னா புடுங்கி புடுங்கின இடம் இருக்குல்ல, அதுக்கு மேல மிளகாத்தூளை பூசி விட்டுருவேன். மிளகாத்தூளா? தெரியுமே. எரியாம கண்ணிமைக்கு நடுவுல குச்சிய வச்சு நிக்க வைப்பேன். அப்ப கண்ணுல எப்படி எரியும்? குச்சிய வச்சா? சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகத்தான் சொன்னேன். சரிங்க சார், நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, சாவித்திரி எங்க? என்ன ரெண்டு பேரும் இப்படி முழிக்கிறீங்க? அது மனோ அக்கா பார்க்க கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிருக்காங்க. சாவித்திரி மனோவை பார்க்க போயிருக்காளா இல்ல கோயிலுக்கு போயிருக்காளா? நீயே சொல்லு தமன்னா. அது வந்து மனு பார்த்துட்டு அப்படியே கோயில் போயிருக்காங்க. ஓ, மனோவை பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிருக்கா. ஆமா, கரெக்டா சொல்றாருல. ஐயோ ஐயோ, என்ன இவர் கை இவ்வளவு வெயிட்டா இருக்கு? வலிக்குது சார். சரி, போயிட்டு வரேன். அப்ப வாங்க போயிட்டு சார். வாங்க சார். அப்பா ஐயோ, வரேன். போறேன்னு சொல்லிட்டு வரேன்றீங்களே. போயிட்டு வாங்க சார். பாய்.